ஹலோடா, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டேங்கோட டாக்டர் சைக்கோ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் பார்ட் 1 டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே டயாங் அந்த பொண்ணோட கீழ்பாட்டை அப்படியே பார்க்குறான். நாடா இது இப்படி விரிஞ்சிருக்கு, எத்தனை பேர் விட்டுட்டு போனானுங்கன்னு தெரியலையே. ஒரு லாரியாக போகலாம் போல், அந்தளவுக்கு கேப் இருக்குது. எத்தனை பேர் வச்சுருப்பாளோ. இதில் இவ வேறு டயாங் நான் ஒன்று தான் லவ் பண்ணுறேன். அப்பா நம்மான்னு நடிக்கிறாளுங்க இந்த பொண்ணுங்க, பார்த்தாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷார்ப்பான கத்தி அதை அப்படியே எடுக்கிறான். இவளை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட செஸ்கிட்ட வந்து அந்த கத்தி வச்சு லைட்டாக கிழிக்கிறான். அப்போ அப்படியே அந்த பக்கம் லைட்டாக பிளட் வருது. அப்போ டேயாங் அதை பார்த்துட்டு, ஆஹா என்னம்மா இருக்கு, ஏண்டி நான் பார்த்தா கூட எனக்கு மூடிட மாட்டேங்குது. ஏமா இருக்கும், நான் கொன்ன பொண்ணுங்கள்லே தான் 2-3 பொண்ணை பார்த்து தான் எனக்கு ஏறி இருக்கு. உன்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பார்த்தா ஏற கூட மாட்டேங்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடியே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ, இவளை எழுப்ப வச்சு தான் கொல்லணும். இவள் துடிக்கிட்ட பார்த்து நான் ரசிக்கணும். இருடிச்செல்லாம் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கீழே போய் ஒரு ஐஸ் வாட்டர் எடுத்துகிட்டு வரான் மேலே. இப்போ இந்த தண்ணியை மூஞ்சில் ஊற்றிட்டு அப்புறமா உன்னை பார்க்குறேன், எப்படிலாம் துடிச்சு சாவறேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுறான். அந்த பொண்ணு ஏந்திருப்பா உடனே. டயாங் நீ என்ன பண்ணியிருக்க, என் மேலே இந்த ட்ரெஸ்லாம் அவன் முதது என்ன வேணும், நீ எதுக்கு என்ன கட்டி போட்டிருக்க. ஏய் இருடி, அதாவது ஒரு கொஷின் கேளு, ஒன்றுத்துக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவேன். அது என்னை எங்கே கொண்டு வந்திருக்க. இதுவா என் பிளேஸ் தான், பயப்படாது எவனும் வரமாட்டான், நான் மட்டும்தான். டயாங் உனக்கு ஏதாவது வேணும்னா நம்ம அங்கே பார்த்துருந்துருக்கலாம்ல, இங்கே ஒரு ஏசி கூட இல்லை. ஏய் காட்சி, நான் உன்னை பண்ண கூப்பிட்டு வந்திருக்கேன் நினச்சிட்டியா. ஏய் நான் உன்னை மர்டர் பண்ண கூப்பிட்டு வந்தேன்டி, பண்ணலாம் கூப்பிட்டு வரல. நீ அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை தங்கம் சொல்லிட்டு தானே இங்கே தூக்கிட்டே வந்தேன். அப்படியே சும்மா இந்த காட்சிக்கே போகிறது நடி. என்னை பார்த்தா அவ்வளோ மூடிடுதானே, நான் பண்ணுறது அழகாக பண்ணுறது ஏன் தப்பா. ஐயோ நீ என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு புரியல. மர்டர் கிட்ட என்ன பேசுகிற, ஃப்ராங்க் தானே பண்ணுற. ஏய் நான் பார்ட் 1 நான் அது மறந்துட்டேன். அதுக்குள்ள உன்னை பற்றி நீ எல்லாம் தெரியும். எத்தனை பேர் நீ எத்தனை பேர் டயாங். அது வந்து இல்லை அது. ஏய் இரு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஒரு பையன் முன்ன நிற்கிற, எதையாவது மறைப்போம் கொஞ்சமாவது இருக்காடி. எத்தனை பேர்கிட்ட காமிச்சு பழக்கம் தெரியலையே. டயாங் நீ ஏன் இப்பெல்லாம் பேசுகிறேன், நான் விடு. இது மாதிரிலாம் தான் நான் போலீஸ் கால் பண்ணேன். ஐயோ ஏய் நீ உயிரோட இருந்தால் தானே கால் பண்ணுவேன், நீ உயிரோட இருக்க போகிறது இல்லையே, அப்புறம் எப்படி கால் பண்ணுவேன். டயாங் நீ தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். தயவு செஞ்சு விட்டு டயாங் ப்ளீஸ், இது மாதிரி பண்ணாத. நான் உனக்கு எவ்வளோ வேணும் அமௌண்ட்டு கொடுக்குறேன், ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாத. ஏய் நான் அமௌண்ட்டு உனக்கு ஒன்றா நீ எவ்வளோ பணம் கிடைக்க தெரியுமோ, அதெல்லாம் உன்னால் ஈடு கூட கொடுக்க முடியாது. நீ எனக்கு அமௌண்ட்டு தரியா ஏண்டி, நீ ஏன் ஒரு பச்சை, நீ எனக்கு அமௌண்ட்டு. டயாங் சின்ன பிள்ளை பேசுகிறாள் வச்சுக்கல, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என்ன நினச்சிருக்க நீ, என்னை விடு ப்ளீஸ், என்ன எதுவும் பண்ணாத டயாங். ஐயோ பச்சை சொன்னால் அவளுக்கு உடனே கோவம் வருதுடா, அவளுக்கு தப்பாச்சே. உன்னை இவ்வளோலாம் பேச விடக்கூடாது, வரண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி எடுத்து அந்த பொண்ணோட லிப்பில் சைடில் கிழிக்கிறான். வலி தாங்க முடியாமல் அந்த பொண்ணு கத்துறா. டயாங் ப்ளீஸ் விடு, அம்மா வலிக்குது. ஏய் என்னடி அறுத்தம் பேசுகிற, ஓ சரியா அறுக்கலையா அப்படின்ட்டு அந்த மவுத்துக்கு சென்டரில் வச்சு நல்லா அறுக்கிறான். அந்த பொண்ணு வலி தாங்க முடியாமல் செம்மையாக கத்திட்டு இருக்கா. அவளால் கத்தக்கூட முடியல. என்னடி வாய் அறுத்தும் சத்தம் வருது. அச்சோ ஐ எம் ஃபெயில்ட் ஆஸ் அ டாக்டர். ஏன்னா குரல் எங்கேருந்து வரும்னு கூட தெரியாமல் லூஸு மாதிரி போய் வாய் எடுத்துட்டு இருக்கேன். பேர் தொண்டையில் குத்தினா தானே குரல் வராது. சாரி பேபி, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். அந்த டாக்டரை கொஞ்சம் மன்னிச்சிடு. உன் டாக்டர் பாய் ஃப்ரெண்ட் தெரியாமல் பண்ணிட்டேன்டி. ஏன்டி என்னை பார்க்க கூட மாட்டுற, ஏன்டி அழுவுற. சாரி, இப்போ கட்ட குத்துறம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோடைய கத்தியை அந்த தொண்டை சென்டரில் வச்சு அப்படியே இறக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணால் சுத்தமாக வலி தாங்க முடியல. டயாங்க பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா. அவளால் எதுவும் பேசவும் முடியல. டயாங் அப்படியே கொஞ்சமாக அந்த பொண்ணோடைய பாடியை கிழிக்கிறான். அந்த பொண்ணுக்கு உயிர் அப்படி போகுது. அப்படியே சீனை கட் பண்ணா. நெக்ஸ்ட் டே மார்னிங் டயாங் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லிட்டு டயாங் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வரான். அப்போ நீங்கள் திரும்பி பார்த்துட்டு, நான் ஒன்றும் குட்டிச்சாத்தான்ல, நீங்கள் எதுக்கு என்ன குட்டிச்சாத்தான்னு கூப்பிட்றீங்க, எங்கள் வீட்டில் நான்சின்னு பேர் வச்சுருக்காங்க, அதை சொல்லி கூப்பிடலாம்ல. ஏய் நீ என்ன என் வீட்டில் பண்ணுற, இது உங்கள் வீடா,
ஏன் தெரியவே தெரியாது. என் ஃபோட்டோ அம்மா பெருசாக மாட்டி வச்சுக்கிறேன். தெரியாத மாதிரியே இருக்குடி. என் வீட்டில் உனக்கு என்ன வேலை? அது இல்லை உங்கள் அம்மா. ஏய் என்ன எங்கள் அம்மாவை ரெடி பண்ண? உங்கள் அம்மாவை நான் என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் பண்ணலையே. அப்போ டேங்கோட அம்மா வந்திருப்பாங்க. டேய் என்னடா டையம் வந்தோன்னே கத்திட்டு இருக்க? அம்மா என்னம்மா இவ யாரு எதுக்குள்ளே கூட்டுக்கார வச்சுருக்கீங்க? அப்போ நீங்கள் டேங்க அப்படி பார்த்துட்டு இப்படி பேசுகிறான் பாரு. இப்போதான் குட்டிச்சத்தான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ யாருனே தெரியாதான் என்ன எப்படி நடிக்கிறான் இந்த பையன். சி ஆளை பாரு சரியான சைக்கோவாக இருக்கான். ஏய் என்ன என்னை பார்த்து முணங்கிட்டு இருக்க? அம்மா எதுமா அவளை கூட்டு உள்ளக்கார வச்சிருக்க? மூஞ்ச பார்த்தாலே எரிச்சலாகுது. டேட்டேயோ எனக்கு என்னன்னு தெரியல, காலையில் லோ பிபி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திடீர்னு மயக்கம் வந்துருச்சு. இந்த பொண்ணு தாண்டா வீட்டுக்கு வரதுக்கு ஹெல்ப் பண்ணா. அதான் உள்ளே உட்காருமான்னு சொன்னேன். அவன் எனக்கு ஒன்றே ஒரு டீ கொடுங்க ஆண்டின்னு சொன்னான். அதனால தாண்டா போட போனேன். ஏய் உள்ளே உட்காருங்கன்னு சொன்னால் வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பணும். டேயோங் என்னடா பேசுகிற? மா இருமா இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. கூப்பிட்டா போதும் மேலே உட்காந்துப்பா. இந்த குட்டிச்சாத்தாங்கிட்டலாம் பார்த்துரு. ஆண்டி நான் ஒன்றும் குட்டிச்சாத்தான் இல்லை. உங்கள் பையனை போது எனக்கு குட்டிச்சாத்தான் கூப்பிடுறத நிறுத்த சொல்லுங்கள். இருங்க உங்கள் 2 பேருக்கும் நல்லா பழக்கம் போலையே. மா எல்லாம் ஒன்றும் இல்லை, இவ கூட மனுஷா பழகுவானா? பா சரியான பிசாசுமா. ஆண்டி என்ன ஆண்டி இப்பெல்லாம் பேசுகிறாங்க? நான் உங்களுக்காக தான் கம்முன்னு இருக்கேன். ஏய் என்னடி என்ன பண்ணுவ அப்படின்ட்டு டேங்க உங்ககிட்ட வரான். ஆண்டி சரியான டாக்டர் சைக்கோ பெற்று வச்சுருக்கீங்க. ஏன் ஆண்டி இப்பெல்லாம் பண்ணுறாரு உங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆண்டி பின்னாடி போய் ஒளியிறீங்க. அப்போ டேங் ஏய் இப்போதான் என்னமோ உங்கள் பையன் தான் பார்க்குறேன் அப்படி இப்படிலாம் சொன்னேன். வேண்டி அங்கே போய் ஒளியிறேன். டேங் எதுக்குடா அந்த பொண்ணு பாவம் சின்ன பொண்ணு, ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட போய் வீரப்பா காட்டிகிட்டு இருக்க? மா அது பார்க்கதான் அப்படி உன் முன்னாடி நடிக்குது, சரியான இம்சமா அது. டேய் வேணாண்டா போ ரூமுக்கு போ. நீ டயர்டாக தானே வந்திருப்ப போ. ஆமாம் டயர்ட். ஏய் நடி டையாங் மா அவள் பண்ணுறதுலாம் உனக்கு தெரியவே இல்லையா? என்னை மட்டும் அழகுற போடா நான் சொல்கிறல்ல போ அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டே மேலே போகிறான். நீங்களும் டேங்க பார்த்துட்டே சரியான பைத்தியக்காரன் எப்படி சண்டைக்கு வரான் பாரு. இதுக்கு என்ன வேணுமா? டாக்டரா இவன் சைக்கோ வேணா வச்சுக்கிட்டு. ஐயோ நான் இவனை வைக்கணும். சிச்சி மூஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடாது. முதல் கிளம்புறேன் ஆண்டி, நான் கிளம்புறேன் ஆண்டி. அதெல்லாம் முடியவே முடியாது நான்சி, நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆண்டி வேண்டாம் ஆண்டி நான் கிளம்புறேன். அங்கே வேற என் பையன் தனியாக இருக்கான். பையனா? கல்யாணம் ஆயிடுச்சாமா? இல்லை நாய்க்குட்டி, அது என் பையன் தான் சொல்லுவேன். அவன் தனியாக இருக்கான், நான் போகிறேன் ஆண்டி. இல்லை நீ வேணா அவனையும் கூட கூப்பிட்டு வா. நம்ம ஒரு நாள் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். ஒரு நாள் கண்டிப்பாக வரேன் ஆண்டி, பட் இன்னைக்கு வேணாம், நாளைக்கு நான் வரேன். என்னம்மா அந்த டேங் பையனுக்கு பயப்படுறியா? அவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாம்மா, ஏன் அவனை பற்றி பயப்படுறேன்? அச்சச்சோ நீங்கள் வேற ஆண்டி. டயாங்லாம் ஒரு ஆளா? நீங்கள் இருக்க போய் தான் டயாங்கிட்டேருந்து தப்பிக்கிறாரு தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு கராத்தேலேருந்து பாக்ஸிங் குன்ஃபு எல்லாமே தெரியும். பிளாக் பெல்ட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் எல்லாத்துலேயும். அதெல்லாம் பெரிய ஆள் ஆண்டி. உங்கள் பையன்றதுக்காக ஒரே ரீசனுக்காக தான் நான் விட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா டயாங்கலாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் டயாங்க பார்த்து பயப்படுவேண்ணா. ஒரு உயிரை காப்பாற்றுற டாக்டர்கிட்ட சண்டை வேணான்னு சொல்லிவிட்டு நான் கம்மன் இருக்கனே தவிர மற்றபடி உங்கள் பையனை பார்த்துலாம் எனக்கு பயமே இல்லை ஆண்டி. நல்லா லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைலாக நின்றுட்டே பேசுகிறீங்க. அப்போ டேங்கோட அம்மா சிரிச்சுட்டு அப்படியாம்மா பின்னாடி திரும்பி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணு, நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பின்னாடி திரும்பி யாரை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணணும்? ஏய் நான் சொல்லிருந்த இல்லை என்னமோ சொல்லிருந்த வரும்போது கேட்டுச்சு சொல்லு. நான் ஒன்றும் சொல்லலை டயாங். அது டாக்டர், அது சும்மா தான், நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் நம்பிட்டீங்களா? நான் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓ ஃபன் பண்ணியா? எனக்கு அப்படி தெரியலையே. என்னமோ என்னை அடித்து பறக்க விட்டுருவேன் அப்படி இப்படிலாம் சொன்னேன். நல்லா சிலுவண்டு மாதிரி இருந்துக்கிட்டு நடி பண்ணுவேன். சொல்லு. என் ஷோல்டர் சைஸ் கூட வரமாட்டேன், நீ என்ன பண்ணுவேன்? அது டாக்டரே இங்கே பாருங்கள், இதெல்லாம் தப்பு கிட்ட வராதிங்க. ஏய் என்ன நான் நான் கிசா பண்ண போகிறேன் இல்லை என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தேன். கராத்தே என்னென்ன சொன்னேன்? கராத்தே குன்ஃபு பாக்ஸிங்கா? சரி ஏதாவது பண்ணு பார்ப்போம், எப்படி தான் பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அதெல்லாம் வேணாம், நான் டாக்டர்லாம் அடிக்க மாட்டேன். ஏய் நான் ஒன்றும் இப்போ டாக்டர் இல்லை, வெறும் டயாங்க தான். அட்ரி பார்த்துடலாம். அது ஆண்டி. ஏய் இப்போ எதுக்கு ஆண்டிக்கிட்ட போகிறேன்? என்கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தா, பேசு. அது டயாங் எனக்கு அழுக வரும். ஆனால் ஏய் போய் தோலப்ப, இது மாதிரிலாம் பண்ணாலே பிடிக்காது.
கருமம் நான் எதுக்கிட்டே மாட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை என் பேர் ஈத்தா வாய் ஈத்து வச்சு தச்சிருவேன். பைத்தியம். ஏய் என்ன சொன்னா? ஒன்றும் இல்லை, என்ன நானே திட்டிக்கிட்டேன். நான் போகிறேன் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு கிளம்புறீங்க. அப்போ கரெக்டாக டயாங்கோட அம்மா, நான்சி சாப்பிட்டுட்டு தான் போகிறேன், வெளியில் போனீங்கன்னா காலை வெட்டிடுவேன். ஆண்டே குடும்பமே எப்படி இருக்கு பாரு. இவன் என்ன வாயை ஈத்து வச்சு தச்சிருவேன்றான், அவங்க என்ன காலை வெட்டிடுவேன்றாங்க. இது என்ன பெரிய சைக்கோ குடும்பமாக இருக்குது. தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு வழியே இல்லாமா சைலண்ட்டாக போய் உட்காடுறீங்க. டயாங் அப்படியே உங்களை முறைச்சிட்டே இருக்கான். இவன் வேறு எதுக்கு முறைக்கிறான்னு தெரியல. டேய் நான் எங்கடா வந்து உட்காந்து உங்கள் அம்மா தாண்டா கூப்பிட்டு உட்கார வச்சாங்க, அங்கே பாருண்டா என்ன பார்த்துட்டு இருக்கானே. ஐயோ தொண்டைக்குள்ளே தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. ஆண்டி போதும் ஆண்டி. என்னம்மா நீ சாப்பிட்ட? பிளேட்டில் ஒரு ரூபா கூட எடுத்து வைக்கல, தண்ணி குடிச்சிட்டு போதுன்ற. அதெல்லாம் வயிறு நிறைஞ்சிருச்சு ஆண்டி. நீங்கள் சொல்லும் போது உங்கள் சமையலை பார்க்கும் போதே நிறைஞ்சிருச்சு. அப்போ அப்பயே கிளம்பி போக வேண்டியதானே, எதுக்கு பிளேட்டில் போடுற வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஒன்றும் உட்காரல, ஆண்டி சொன்னாங்க தான் உட்காந்தேன். ஐயோ ஆண்டி சொன்னாங்க தான் வந்து உட்காந்தேன். டேய் டயம் கம்னரு. நான்சி நீ சாப்பிடுமா, அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரன். பைத்தியக்காரன் நல்லா அப்படி பேசாதுமா, அப்படியே சிரிக்கிறா பாரு, அது அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ரெண்டு பேரும் முதல் சண்டை போடுறத நிறுத்துங்க, சாப்பிடுங்க. அப்போ டயாங்க அவங்கள பார்த்துட்டே சாப்பிட்றான். அப்படியே அந்த டைம் போகுது. நீங்களும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆண்டி நான் கிளம்புறேன். ஏய் பிளேட் எடுத்து போய் உள்ள வச்சுட்டு போடி, நான் ஒரு ஆள் வருவாங்க. டயாங் என்னடா பேசிட்டு இருக்க, நான் எடுத்து போய் வைக்க போகிறேன். நீ கம்முனு அவளே வைக்கிட்டோம். நான் வைப்பேன், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு டயாங்க பார்த்து முறைச்சிக்கிட்டே போய் வச்சுட்டு, ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. ஏன் இப்படி ஓடுறான் அந்த பொண்ணு? அவள் கிடக்குறா சிலுவன்ட்டு, எல்லாம் கண்டுக்காத நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மாவும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் வெளியில் போயிட்டு, நானா கேட்டேன் வேணாம் தானே சொன்னேன், நான் டீ தான் கேட்டேன், இவங்க சோறே போட்டுட்டாங்க. சரி பசிக்கிறே சாப்பிட்லான்னு பார்த்து இவனும் ஓவராக பேசுகிறான். சிச்சி பைத்துக்காரன் இவன் மூஞ்சில் முழிக்கவே கூடாதுன்னு நினைக்கணும், அவன் மூஞ்சிலே போய் முழிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டே போகிறீங்க. அப்போ போகிற வயலில் அங்கே நிறையா பசங்க அவங்க அப்பா அம்மா கூட போயிட்டுருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு, எனக்கும் யாருன்னா அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், பட் எனக்கு தான் யாருமே இல்லையே, நமக்கு பாய் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, நான் இருக்கிறதுலே அன்லக்கியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். சே ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, இருந்த ஒருத்தவனும் ஏமாற்றிட்டு போயிட்டான். யார் இருக்கா எனக்கு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு? எனக்குன்னு யாருமே இல்லை. என்ன லைஃபோ வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனோன்னே, டேய் உன்னை நான் எனக்கு எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டாகை தூக்கி வச்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுவும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம், அதனால் உங்களை அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கு. உனக்கு தெரியுமா நான் இன்றைக்கி அந்த டாக்டர் சைக்கோ வீட்டுக்கு போயிட்டேன். பாப்பா இந்த பைத்தியக்காரனா இருக்கான். ஆமாம் நான் எதுக்கேப்பா அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நேற்று நைட்டும் அவனை பற்றி தானே பேசினேன் அவன்கிட்ட. சரியான பைத்தியம், அதை பற்றிலாம் அவன் பேசவே மாட்டேன். சி ஆனால் பையன் அழகாக தான் இருக்கான், ஆனால் பேசுகிறத பார்த்தா தான் வயிற்றுச்சலாக இருக்குது. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ செத்தா. ஐயோ அந்த குடும்பமே சைக்கோ போல. எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ஆன்டி சாஃப்ட் கேரக்டர் தான். அங்கிள் எனக்கு தெரியல, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த டாக்டர் சைக்கோவாக இருந்தானா குடும்பமே அப்படி இருக்குமா என்ன? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க, உங்கள் டாக் ஹக் பண்ணிவிட்டு. இந்த பக்கம் டயாங்கோட அம்மா, டயாங் நீ சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணியே ஆகணும், நானும் வந்துட்டு சொல்லிட்டு தானே இருக்கேன், என்னடா ஏஜ் ஆகுது உனக்கு? பெண்ணா அவசரம், கல்யாணம்லாம் பார்த்துக்கலாம். டயாங் நான் சொல்கிறேன்ல, இந்த டைமில் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், அதான் உனக்கு சேஃப். நாம்மா திடீர்னு கல்யாணம்ன்ற, எனக்கு லவ் மேரேஜ்லாம் இல்லை அரேஞ்ச் மேரேஜோ என்ன கன்றாவியோ எனக்கு தான் செட்டே ஆகாது. டயாங் உனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்லி புரிய வைக்க வேண்டியதில்லை, நீயே பார்த்துக்கோ உன்னோட லைஃப் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மா போகிறாங்க. டயாங்கும் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கீழே வந்து, கல்யாணம்லாம் ஓகே தான், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பொண்ணை பாரு, எனக்கு இந்த லவ் அதெல்லாம் செட்டே ஆகாது, கொஞ்சம் நல்ல பொண்ணாக பாரு, எனக்கு லவ்வே இருக்கக்கூடாது லைஃப்பில். சரிடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட அம்மாவும் சிரிச்சுட்டு போகிறாங்க. டயாங்க்கு கடுப்பாக இருக்குது. கல்யாணமா என் ரூமில் இன்னொருத்தியா, தலை வலியுது இந்த கல்யாணம் பேரை கேட்டாலே. எங்கே அந்த ட்ரக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் எடுத்து அப்படியே போட்டுட்டு அப்படியே படுக்கிறாங்க. இந்த ட்ரக்ஸ் இருக்கே ட்ரக்ஸு, இந்த போடும்போது அப்படியே வருது பாரு ஹெவனு, இதுக்கெல்லாம் எவனை கிட்டனே கொடுக்க முடியாது. கல்யாணம் கர்மன்னு சொல்லி உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. செக்
எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ பண்ணி தான் ஆகணும். ஆனாலும் இந்த ட்ரக்ஸ் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரக்ஸை நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. டேங்கோட அம்மா ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. டேங் அப்படியே கீழே இறங்கி போகிறான். அப்போ மா யார் இது, டெய்லியும் புது புது பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வர? டேய், நான் எங்கடா டெய்லியும் கூப்பிட்டு வரேன், என்ன பேசுகிறேன்? இந்த பொண்ணு உனக்கு ஓகேவான்னு பாரு. இந்த பொண்ணு மா அல்லக்கு இல்லைம்மா, மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு. டேய், நீயே கூட்டு வானாலும் கூட்டு வர மாட்டேற, நான் காட்டுற பொண்ணு வேணாம் வேணான்ற. என்னதான் நான் நினச்சிட்டு இருக்கேன்? இங்கே பாரு, இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ இப்போ என்ன சொல்கிற? சரி சரி பிடிச்சிருக்கு, ஓகே, நான் அந்த பொண்ணுகிட்ட பேசலாமா? சரி போய் பேசிட்டு வா. மா கூப்பிடு, எனக்கு பேர்லாம் தெரியாது. கேளாண்டா. மா நீலாம் ஒன்று சொல்ல தேவையில்ல, நான் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லைடா, நீயே பொண்ணுக்கிட்ட போய் பேர் கேட்டுக்கோ. குட் மம்மி, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் அந்த பொண்ணும் மேலே போகிறாங்க. அப்போ டேயாங் போயிட்டு இருக்கும்போதே, ஆமாம் மம்மி பார்க்குறாங்கன்ட்டு தான் நான் மேரேஜுக்கே ஒத்துட்டேன், எனக்கு இந்த லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி ஃபஸ்ட்டு உன் பேர் என்ன? பேரை கேட்காம பேசிட்டு இருக்கேன். என் பேர் வந்து என்ன பேர் தானே கேட்டேன், ஏதோ பாடி கவுண்ட் கேட்ட மாதிரி இப்படி யோசிக்கிற? பாடி கவுண்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, இந்த காலத்தில் பாடி கவுண்ட் இல்லாமல் இருக்கியா? ஓ மை காட், எனக்குலாம் இருக்குது. நான் ஒரு 70 இருக்கும், இல்லை 80 இருக்கும். அவ்வளோத்துல இருக்கா? ஏய் என்ன பேரை கேட்டேன், எங்கெங்கேயோ போயிட்ட, பேரை சொல்லு ஃபஸ்ட்டு நீ. என் பேர் வந்து மேக்ஸ். மேக்ஸா? மேக்ஸினா ஃபுல் நேம், ஆனால் எல்லோரும் மேக்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓ சரி சரி. ஆமாம், உனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன். உனக்கு லவ் இம்பார்ட்டண்ட்டா மணி இம்பார்ட்டண்ட்டா? எனக்கு வந்து நல்லா யோசித்து சொல்லு, லவ்வா மணியா? அது வந்து மணி தான் இம்பார்ட்டண்ட். ஓகே, நீ செலக்டட். உங்களுக்கு ஓகேவா மேரேஜுக்கு? ஓகே தான். அப்புறம்ண்ணா? இல்லை, அது வந்து உங்களுக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னாங்க ஆன்ட்டி. அதெல்லாம் ஆமாம், இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, பரவாயில்ல பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேங் மட்டும் கீழே போகிறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. என்ன வந்து பாடி கவுண்ட் கேட்டான், அவனோட பாடி கவுண்ட் என்னமோ 70 80 சொல்லிட்டு போகிறான். ஒரு வேளை விளையாடிருப்பானோ? ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கீழே போகிறா. டேங்கோட அம்மா எல்லாத்தையும் கேட்டுட்டு, அப்போ உங்களுக்கு ஓகே தானே, நம்ம சீக்கிரமாக மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு மேக்ஸோட அம்மா கிட்ட டேட் கேட்குறாங்க. அப்போ மேக்ஸோட அம்மா, நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் சொல்லியது உங்களுக்கு செட் ஆகலை என்ன பண்ணுறது? ஐயோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் பொண்ணோட அம்மா, நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரினா இந்த வீக்லேயே வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டோன்னே டேங்கோட அம்மா ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த வீக்கே வச்சுக்கலான்னு சொன்னோன்னே மேக்ஸும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு சிரிக்கிறா. டேங் இது எதுவுமே கண்டுக்காமா மேலே ரூமில் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ டேங்கோட அம்மா, மேக்ஸ் இங்கே கொஞ்சம் வாமா. டேங் என்ன பேசினான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் அவன் இதுனா அப்படி தான் பைத்தியக்காரத்தனமாக பேசுவான். அவன் பேசுறதுலாம் நீ பெருசாக எடுத்துக்காதம்மா. ஓகே ஆண்டி, பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்ல பொண்ணு, உன்ன மாதிரி பொண்ணு கிடைக்காம கொடுத்து வச்சுருக்கணும், நீ அவனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோமா அப்படின்னு சொன்னோன்னே மேக்ஸும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது. டயம் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலே படுத்துட்டு இருக்கான். அப்போ ஒரு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஃபாலோ ரிக்வெஸ்ட். யாரா இது? ஆஹா, நியூ பீஸாரியே அப்படின்ட்டு அந்த பொண்ணோட ப்ரொஃபைல் பார்க்குறான். நான் எல்லாத்தையும் அவுத்துட்டு இங்கே வச்சுருக்கா. ஆஹா, நல்ல ஷேப்பாக தான் இருக்கா, பேசி பார்த்துடலாமா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராமில் உட்காந்து சேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணும் நாளைக்கு வெளியில் போகலாமான்ற மாதிரி கூப்பிடுறா. ஐயோ, எந்த ஊருன்னு கூட கேட்கல, வெளில போகலாமான்னு கேட்குறா. அப்போ பைத்தியக்காரி, ஏன் தான் அப்படி சுற்றுறாளுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படியே மெசேஜ் பண்ணிகிட்டே படுத்துட்டு இருக்கான் நைட் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் மேக்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க. ஏய் என்னடி ஃப்ராடு, மேரேஜே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னியா நீ? மேடம் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் என்ன மேடம் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபோனை வச்சு? நோட் ரிச்சபிள்னு வந்துச்சு. இல்லைப்பா, ஃபோனு உடஞ்சிருச்சு கீழே விழுந்து, அதனால் சர்வீஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொடுக்கலையாடி நீ? இல்லை காசு இல்லையா, சரின்ட்டு அப்படியே வச்சுட்டேன், எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி எனக்கு மேரேஜ்னு உனக்கு தெரிஞ்சது? எல்லாம் அரசல் முரசெல்லாம் காதில் விழுந்ததை வச்சு தான் வந்தேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? அம்மா மாப்பிள்ளையை காட்டு, நானும் கொஞ்சம் பார்க்குறேன் எப்படி இருக்காரு என் ஃப்ரெண்டோட மாப்பிள்ளை. எனக்கு என்ன முரடி? ஏய் உனக்கு வந்து அண்ணன். ஏய் அதெல்லாம் கிடையாது, அது எப்படி அண்ணனை வரும்? நானும் சைடு அடிப்பேன்ப்பா. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல ஸ்கூல் டேஸில்,
உனக்கு வர மாப்பிள்ளை நான் சைட் அடிப்பேன், எனக்கு வர மாப்பிள்ளை நீ சைட் அடி. ஆனா வெளியில சொல்லிக்க வேண்டாம். ஏய் அதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போ வேண்டாம்டி. ஏய் ஃபோட்டோவ தாண்டி காமிக்க சொன்னேன். நான் சைட்டு கூட நான் அடிக்க ஆரம்பிக்கலடி. அதுவா? சரி, சரி இரு காமிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் எடுத்துட்டு வரலான்ட்டு உள்ள போறா. பட் டயாங்கோட ஃபோட்டோ மேக்ஸ் கிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஏய் அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஃபோட்டோவையும் காணோண்டி. வெயிட் பண்ணு நான் தேடுறேன். என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு தானே இப்படிலாம் பண்ற? அப்படின்னு சொன்னோனே மேக்ஸும், ஏய் பைத்தியக்காரி! உன்ட்ட காட்டாம எங்கடி போறேன்? எப்படியா இருந்தாலும் பார்க்க தானே போற. சரி, சரி விடு. ரொம்பலாம் தேடாத. அம்மா சொன்னாங்க, "உனக்கு ட்ரெஸ்லாம் எடுக்கணுமா? வா நம்ம போய் ட்ரெஸ் எடுக்கலாம். அப்புறமா தேடிக்கலாம் வா. எப்படியா இருந்தாலும் நான் பார்க்க தானே போறேன். அப்ப பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேக்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓகேடா இதோட இந்த பார்ட் நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமா போட்டுடுறேன். அண்ட் என்ன என்ன சொல்ல வரேன்னு மறந்துட்டேன். சரி ஓகே டாடா பாய்.